பித்தம் வந்து அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை டாக்டர், என்னோட பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டான பாடி தான் டாக்டர், கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மோர் குடிக்கிறேன் அப்படின்னா உடனடியாக வந்து எனக்கு அது சளியை வந்து பிடிச்சிடும். சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது கொஞ்சம் காரமாக தூதுவளை ரசம் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டேன்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு தான் இருக்கும். ஹீட்டும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஹீட்டுக்காக கொஞ்சம் மெனக்கட்டும் அப்படின்னா கோல்டும் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக கோல்டும் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பித்தம் அதிகரித்த ஒரு நிலை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா சித்த மருத்துவத்தில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது எப்படி பூமியிலேருந்து தண்ணி ஆவியாகி மேலே மேகம் மாதிரி போகி அங்கேருந்து வந்து மழை பொழிதோ அதே மாதிரி தான் நம்ம மூலக்கணல், அதாவது நம்ம பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சைனஸ் ஏரியாக்களில் மேகம் மாதிரி நீர் தேங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து யோக பயிற்சிகளை தவறாக பண்ணும் பொழுது, முக்கியமாக இந்த சுவாச பயிற்சிகளை தவறாக பண்ணும் பொழுது கூட இதே மாதிரி மலச்சிக்கலோட அவங்களுக்கு சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம நிறைய ஹீட்டான பொருட்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமாக தான் வந்து தெரியும், அதனுடைய அளவுகள் வந்து குறையாது. ஸோ சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள், அதாவது சைனசைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது எதனால் வந்தது, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து வந்ததா, இல்லை உங்களுக்கு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கோவிடுக்கு அப்புறமா இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் அந்த வைரஸ்னால, அது அந்த பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பாடியில் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி மூலக்கடல் அதிகமாகும் பொழுதும் இதே மாதிரி சைனசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதை நம்ம முதல்ல சரி பண்ணுறதுக்கு அந்த சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றணும். ஒரு சில குறிப்பிட்ட மருந்தூட்டப்பட்ட நெய்களை வந்து நம்மளுடைய மூக்கு துளைகளில் வந்து விட்டு அந்த சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றதுக்கான சிகிச்சை முறைகள் நசிய சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கூட நம்ம மூக்கு பகுதிகளை சுற்றி நம்ம ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுது, நெற்றி பகுதிகளில் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ இந்த சிகிச்சை முறைகள் வந்து முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.